வேணாம் சித்தி, எனக்கு யாரோட ஆறுதலும் தேவையில்லை. எல்லாரும் என்ன தனியா விட்டுருங்க. இப்போ எனக்கு என்ன நடந்துட்டு இருக்கோ அது எல்லாமே சரிதான். எனக்கு இது தேவைதான். இன்ஃபேக்ட் எனக்கு இன்னும் கெடுதல் நடந்திருக்கணும். ஆதி, இப்போ பிரியா பண்ணிட்டு போனது எல்லாமே சரிதான் சித்தி. எனக்கு வேணும், நடந்தது எல்லாம் சரிதான். அப்படி எல்லாம் பேசாத ஆதி. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல உன்னை நாங்க எல்லாரும் தனியா விட்டுடுவோம்னு நீ நினைச்சியா என்ன? நாங்க எல்லாரும் இருக்கோம், எல்லாமே சரியாயிடும். நீ நம்பிக்கையோட இரு, எல்லாம் சரியாகும். இந்த வீட்ல எல்லாரும் யாரும் எதுக்கும் கவலைப்படாதீங்க ப்ளீஸ். ஏன்னா நான் தப்பா எதுவும் பண்ண மாட்டேன், யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா ஏற்கனவே எல்லாருக்கும் நிறைய கஷ்டம் கொடுத்துட்டேன். அம்மாக்கு, பிரியாக்கு. இனிமே நடக்க போறத ஏத்துக்கிறது என்னுடைய பொறுப்புமா, என்னுடைய பொறுப்பு தான். இந்தாங்க மேடம், ரூம் சாவி. தேங்க்யூ. ராம்குமார், எனக்கு என்னமோ இந்த பொண்ணை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது. ஆனா நானும் தான் இவங்களை எங்கேயோ பார்த்திருக்கேன் சார். ஆனா எங்கன்னு தான் தெரியல. சார் இவங்க மிஸ்ஸஸ் பிரியா. எந்த பிரியா? அட டிஏஜி பிரேமானந்தோட மருமக. அட இவ்வளவு நாள் டிவிலையும் பேப்பர்லயும் அவங்க முகத்தை தானே போட்டுட்டு இருந்தாங்க. அட என்ன சார் நீங்க, இவங்க தானே மாமனார் என்ன சீன்னார்னு பழிய போட்டாங்க. அட ஆமா, இவ அதே பொண்ணு தானே. அவ மாமியாருக்கு கூட விவாகரத்து வாங்கி கொடுத்தாளே. அப்படி வரட்டும். எனக்கு என்னமோ இந்த பொண்ணோட புருஷன் அவளை வீட்டை விட்டு விரட்டிட்டானோன்னு தோணுது. பாவம் அப்பாவி பொண்ணு. ஒரு அப்பாவி பொண்ணுக்கு உதவி பண்றது நம்மளோட கடமை. நீ என்ன சொல்ற? நான் சொல்றது சரிதானே? தேங்க்யூ ஜெகதீஷ். உங்களோட உதவியை நான் ஏன் தேங்க்ஸ்ன்னு சொல்லி என்னை இப்படி அவமானப்படுத்துறீங்க? நீ உங்களை அண்ணின்னு சொல்றது என்னமோ உண்மைதான். ஆனா என்னைக்குமே நான் என்னுடைய அக்காவுடைய உங்களை ஜாஸ்தியா தான் நினைச்சிருக்கேன். இதுவே என் கூட பிறந்த சொந்த அக்காவா இருந்தா நான் அப்படி விட்டுட்டு போயிருப்பனா? சொல்லுங்க அண்ணி. ஜெகதீஷ், முடிஞ்ச வீட்ல யாருக்கு இல்ல இல்ல, நீங்க இங்க இருக்கீங்கன்னு நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். ஆனா கண்டிப்பா நீங்களே எனக்கு ஒரு வாக்கு தரணும் அண்ணி. எந்த பிரச்சனையா இருந்தாலும் உடனே நீங்க எனக்கு ஃபோன் பண்ணணும், சரியா? கண்டிப்பா. நான் கிளம்புறேன். சரி. நான் சொல்றதை கேளுங்க. இப்போ உங்க முடிவை மாத்திட்டு நீங்க என் கூட வீட்டுக்கு வாங்க. ஆதி அண்ணனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க இல்லாம அவரால் இருக்க முடியாது. கண்டிப்பா அவர் தனியால ஆயிடுவார் அண்ணி. என் கூட வாங்க அண்ணி. எப்படி தனியால ஆயிடுவாரு? நீங்க எல்லாரும் தான் அவரு கூட இருக்கீங்கல்ல. அப்புறம் அவரோட சேர்த்து வீட்டுல இருக்கிற எல்லாரையும் நல்லா பாத்துக்கோங்க. இத்தனை நாளா நீங்க பாத்துக்கிட்டு இருந்த மாதிரி. சரி, நான்
என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. ஆனா தெரியாத ஒரு வழியில நான் அடி எடுத்து வச்சுட்டேன். அதுல எனக்கு துணையா இரு கடவுளே.